திருப்பரங்குன்றம் மலை மீது பல ஆண்டு காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்றும் கோவில் தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை திருநாளின் போது மலை மீது தீபம் ஏற்றுவதும் வீட்டில் தீபம் ஏற்றுவதும் ஒன்று அல்ல என்றும் கோவில் தேவஸ்தானம் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. மனுதாரர் விருப்பப்படி மலையில் தீபம் ஏற்ற முடியாது, கோவிலுக்கென்று விதிகள் உள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் நடைமுறை ஆகம விதிப்படி நடந்து வருகிறது என்றும் தேவஸ்தானம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு மதுரை அமர்வுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுடைய தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனு மற்றும் அந்த உத்தரவுக்கு எதிராகவும் அந்த உத்தரவை செயல்படுத்த தவறியதாக தமிழ்நாடு அரசின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அவதூறு வழக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த வழக்கு 2வது நாளாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அரசு தரப்பு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தேவஸ்தானம் சார்பாக தனது வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதத்தின் பொழுது இதுக்கு முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வழக்கு விசாரணை என்பது மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்றது. அதற்கு பிறகாக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட நிலை இன்று காலை 10 மணிக்கு பிறகாக நீதிமன்றத்தினுடைய செயல்பட தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. தேவஸ்தானம் தரப்பு சாதகமாக வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்கள் மிக முக்கியமாக இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுதாரர் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு தனிநபர் உரிமை என்றும் கோரியிருக்கிறார். மலை மீது தீபம் ஏற்றுவது என்பது ஒரு கோயிலினுடைய உரிமை. கோயிலுடைய உரிமையை தனிநபர் உரிமை போன்று ஒரு தனிநபர் கேட்பது என்பது நியாயமற்றது. மேலும் கோவில் என்பது அதற்குரிய சட்ட திட்டங்கள் முறைப்படிதான் இயங்க முடியுமே தவிர ஒரு தனிநபர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது. ஆகவே கோயிலுக்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறதோ அதனை தான் தொடர்ந்து பின்பற்ற முடியுமே தவிர மனுதாரர் கேட்கக்கூடியதெல்லாம் செய்ய முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை தீபம் என்பது தனது வீட்டில் ஏற்றப்படக்கூடிய தீபம் போல திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றுவதை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மனுதாரருக்கு எதிராக தேவஸ்தானம் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். மேலும் தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி என தனி நீதிபதி அவர் கொடுக்கக்கூடிய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தீபம் ஏற்றுவது என்பது கோவிலுடைய கலாச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனை மாற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் தேவஸ்தானம் கோயில் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல ஆண்டு காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. கோவிலின் பழக்க வழக்கங்களை மாற்ற தனிநபர் கோரியிருக்கிறார். அது அவருக்கான உரிமை இல்லை. கோவிலுக்கான சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. மலை மீது விளக்கேற்றுவது வேறு, வீட்டில் விளக்கேற்றுவது வேறு. மனுதாரர் கார்த்திகை தீபத்தையும் வீட்டில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தையும் ஒன்று போல நினைக்கிறார் என்று தேவஸ்தானம் தரப்புல ஆஜராக வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த இடத்துல உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடிய தீபம் என்பது ஆகம விதிப்படி ஏற்றப்படக்கூடிய தீபம். தொடர்ந்து 100 ஆண்டுகளாக அந்த இடங்களில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்து மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஏற்றப்படக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மாற்றி வேறொரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு மனுதாரர் கோருவது என்பது அவருடைய தனி உரிமையை அல்ல. அது ஒரு கோயில் சார்ந்தது, கோயிலுக்கான சட்ட திட்டங்கள் சார்ந்தது. எனவே அதனை நிராகரிக்க வேண்டும். ஆனால் தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவில் அதை கருத்தில் கொள்ளாமல் தனிநபருடைய உரிமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில கோயிலுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரான உத்தரவாக அமைந்திருக்கிறது என தனி நீதிபதியுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவில் தற்பொழுது தேவஸ்தானம் தரப்பு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் தனி நீதிபதி தனது தீர்ப்பில் தனிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவித்திருப்பதாக நீதிபதியுடைய அந்த உத்தரவுகள் இருக்கக்கூடிய சரத்துக்களை குறிப்பிட்டு தேவஸ்தானம் தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். கோவில் நிர்வாகத்தில் உயர் நீதிமன்றங்கள் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்ப்பில் தெளிவாக கூறியிருப்பதாக மேற்கோள் காட்டி வாதங்களை முன்வைக்கக்கூடிய தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர் முழுமையாக தனி நீதிபதி கொடுத்திருக்கிற அந்த உத்தரவுக்கு எதிரான வாதங்களாக நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். மேலும் கோயிலுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் மத நம்பிக்கை சார்ந்து மட்டுமல்லாது அகம விதிப்படி பின்பற்றக்கூடியது. அதுவும் பாரம்பரிய முறைப்படி ஒரு கோயிலுடைய செயல்முறைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் ஒரு கோயில் செயல்பட முடியுமே தவிர தனிநபர் தனது விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அது தன்னுடைய உரிமையை சார்ந்தது என்றும் கோருவது என்பது ஏற்புடையதாக இருக்காது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டார். அதே நேரத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது தனிப்பட்ட கருத்துக்களை சார்ந்திருக்கக்கூடிய உத்தரவுகளாகவும் இருக்கிறது என்ற ஒரு
குற்றச்சாட்டையும் இந்த மேல்முறையீட்டு மனு மீது தேவஸ்தானம் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கோவில் உரிமை மற்றும் பல பிரசித்தி பெற்ற கோவில்கள் தொடர்பான வழக்கில் பல உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக 2021 ஆண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர் திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஆகம விதிகளை மீறி எதையும் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடுகிறார். மேலும் ஆகம விதிகளை மீறி புதிய பழக்கங்களை நடைமுறைகளை நிறைவேற்றும் போது பல தரப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் இந்த வாதத்தின் போது வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மனுதாரர் இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் ஆகம விதிப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் நிரூபிக்கவில்லை என்று தேவஸ்தான சார்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த மனுவை விசாரிப்பதற்கே உகந்ததாக இல்லை. இது போன்ற ஒரு சூழலில் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மீதான இவ்வாறான ஒரு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சட்டத்திட்டங்களுக்கு முரணானது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய கோவில் தரப்பு, அரசு தரப்பு, அறநிலையத்துறை தரப்பு முன்வைத்த வாதங்களை தனி நீதிபதி ஏற்கவில்லை எனவும் தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுமையுடனும் கவனமாகவும் அறநிலையத்துறை தேவஸ்தானம் கையாள நினைக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தனி நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற மனுதாரர் கோரிக்கை வைத்திருந்த நிலையில அது தொடர்பாக அவமதிப்பு வழக்கும் தொடர்ந்திருந்த நிலையில ஒரே நாளில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அன்று மாலையே தீபம் ஏற்றுவதற்கு மீண்டும் தனி நீதிபதி உத்தரவை கொடுத்திருந்தார். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக தேவஸ்தானம் என்பது அதனுடைய நிலைப்பாட்டை பொறுமையுடன் கையாளக்கூடிய வகையில கையாண்டிருப்பதாகவும் தேவஸ்தானம் மட்டுமின்றி இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த விவகாரத்தை பொறுமையுடன் கவனமாக கையாள நினைப்பதாகவும் நீதிமன்றத்துல தேவஸ்தானம் தரப்புல ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்து வருகிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஆண்டாண்டுகளாக தொடர்ச்சியாக ஓரிடத்தில் ஏற்றக்கூடிய தீபம், அதுவும் குறிப்பாக இந்த மலையை பொறுத்தவரையிலும் இந்த மலை மீது 2 தரப்பிலான மதத்தினர் இருக்கிறார்கள். ஒரு புறம் தர்கா இருந்தாலும் மறுபுறம் திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் அதை சார்ந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் இது மாதிரியான ஒரு மனு தாக்கல் செய்யும் பொழுது எதிர் மனுதாரராக அங்க இருக்கக்கூடிய தர்காவை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சேர்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தேவஸ்தானம் தரப்பிலிருந்து மனுதாரர் மீதாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.